பாருங்க, இதுதான் முடக்கத்தான் இலைகள். முடக்கத்தான் இலைகள் எப்படி இருக்கு? இது வேலியில் இது படரும். இது முடக்கத்தான். இது தோசையாக தான் நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு தொகையல் பண்ணுறோம். இது கொஞ்சம் கசப்புத்தன்மை உள்ளது. நீங்கள் சூப்பாக குடிக்கலாம். இல்லைன்னா இந்த இலைகளை சின்ன சின்ன தண்டு இலைச்சா இருக்கும் இல்லையா, அதையும் இலைகளையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த வாட்டரை வடிகட்டி நீங்கள் ரசம் செய்யலாம். பூண்டு மிளகு ஜீரகம்லாம் தட்டி போட்டு ரசம் செய்யலாம். இதோட பலன் ரொம்ப அருமையான விஷயம். இதுக்கு பேரே முடக்கு அறுத்தான்னு பேர். முடக்கத்தான் அப்படி நம்ம தான் எல்லாத்தையுமே மறிவிடுவோமே இல்லையா. அதனால் பேர் மருவி என்னாச்சு, முடக்கு அறுத்தானன்னா முடக்கு வாதத்தை அறுக்கும். அந்த முடக்கு அறுத்தான்னு வந்ததை முடக்கத்தான் அப்படின்னு ஷார்ட்டாக அப்படியே சொல்லிட்டாங்க, குறுகலாம். ஸோ இதை நீங்கள் இந்த முடக்கறுத்தான் கேஸை எடுக்கும். இந்த முட்டிக்கால் வலி, அப்புறம் பாதம் வலி இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஆனால் இதை நீங்கள் இலைகள் அடையாளம் வச்சுட்டா கூட யாரையாவது ஆனால் கேட்டு தான் நீங்கள் இது சரியான முடக்கத்தான் செடியா இலையா அப்படின்னு நல்லா தெரிஞ்சவகிட்ட கேட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், சரியா. இது ரொம்ப போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கசக்கும். அதனால் பார்த்து தொகையில் அளவாக போட்டுக்கலாம். இந்த இதை வேக வச்சு தண்ணி ரசம் பண்ணுறதுல கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். நிறைய போட்டு அது வடிகட்டிக்கலாம், சரியா. தொகையில் நம்ம கொஞ்சம் அளவாக போடுவோம். ஏன்னா புகையில் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கணும்ல, அப்போ தான் சாப்பிட முடியும். ஆனால் மெடிசனல் வேல்யூ இருக்குது. வாரம் 2 முறை இந்த முடக்கத்தான் கீரைகள் டெய்லி ஒரு கீரை, அகத்திக்கீரை, அரைக்கீரை ரொம்ப நல்லது, பாலக், அதெல்லாம் பலவிதமான கீரைகள் இருக்கு இல்லையா. அந்த கீரைகள்லாம் விதவிதமாக எடுத்துக்கணும். டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டு பழகுங்க. உடலுக்கு நல்லது, மருந்தே தேவைப்படாது. டெய்லி கீரை சாப்பிட்டா, சரியா. நம்ம எப்படி தொகையல் பண்ணது பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது முடக்கத்தான் துவையல் பண்ண போகிறோம் இல்லையா. அதுக்கு கொஞ்சம் எனி ஆயில், இது கடல் எண்ணெய் நான் விடுறது. ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் கூட விடலாம், தேங்காய் எண்ணெய் விடலாம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா எது வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4 வற்று மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் நல்லா மெடிசனல் வேல்யூ இருக்குது. சும்மா லைட்டாக ஓவராக வதக்கணும்னு கிடையாது, சும்மா லைட்டாக வதக்கிக்கணும். லைட்டாக வதக்கிட்டு முடக்கத்தான் கீரை நம்ம இதுலேருந்து தானே பென்ஸ்லேருந்து எடுத்துக்கோம். ஸோ நல்லா அலம்பி வச்சுருக்கோம். அதோட நான் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நறுக்கணும்னு இல்லை, நம்ம அரைக்க தானே போகிறோம். அதனால் இப்படி பிழிஞ்சு போட்டுடலாம். அலம்பிட்டு நுனியாக இருக்கிற இது பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சமாக போட்டால் போதும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இவ்வளோ புளி சும்மா கொஞ்சமாக வச்சுக்கலாம். அவங்கவுங்க புளி எவ்வளோ விருப்பமோ அதை பொறுத்து அதை போட்டுக்கலாம். அதை போட்டு வறுத்துக்கணும். இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு வதக்கிட்டு அரைச்சி கூட நீங்கள் தோசை மாவோட கலக்கலாம்.
ரசம் பண்ணலாம். இதை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து வடிகட்டின தண்ணி எடுத்து இது அவ்வளோதான். தேங்காயை வதக்க வேண்டாம், அப்படியே பச்சையாக போட்டுக்கலாம் தேங்காய். இந்த மாதிரி பல்லாக பண்ணி சில்லருக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா டக் டக்குன்னு எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸி. இவ்வளவு போடலாம் தேங்காய் தொகையிலுக்கு. ஓகேயா? தண்ணி விடாமல் அரைக்கணும். தக்காளி எதுவுமே வேண்டாம், உளுத்தம்பருப்பு எதுவுமே போடுறது கிடையாது இதுக்கு. அப்படியே சும்மா கேரளா சட்னி மாதிரி அதில் முடக்கத்தான் கீரை நம்ம போடுறோம், அவ்வளோதான். சால்ட் போட்டுக்கணும். சால்ட் போட்டு ஆறினோடனே நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். மருதாணி அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணியே விடலை, அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டி பக்காவாக அரைச்சாச்சு. சுட சுட சாதம் போட்டு உருக்கின நெய் விட்டு இதை கொஞ்சம் பசைஞ்சு நல்லா சாப்பிடுங்க. ஆனால் இது லைட்டாக கசக்கும், பரவாயில்ல. ஆனால் அதுக்கு எப்படி மெடிசனல் வேல்யூ இருக்குது. நீங்கள் முழங்கால் வலி போய் என்னவோ முழங்கால முட்டு மாற்றுறது ஆப்ரேஷன் அது இதுன்னெல்லாம் தயவு செய்து போகாமல் இப்போ முடக்கத்தான் கீரை வாரத்துக்கு 2 நாள் எங்கே இருந்தாலும் அது பிடிச்சிடுங்கோ. யாருக்கிட்டையாவது சொல்லி பால்காரர்கிட்டையெல்லாம் சொன்னீங்கன்னா கிடைக்கும் கிராமத்தில். அதை எப்படியாவது பண்ணி நீங்கள் இந்த இதை நல்ல முழங்கால் வலியாக போக்கிக்கோங்க. முடக்கத்தான் கீரை அவ்வளோ நல்லது. சப்போஸ் உங்களுக்கு முடக்கத்தான் கீரை கிடைக்கலன்னா நீங்கள் முடக்கத்தான் பவுடர்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கி ஒரு ஸ்பூனில் போட்டு இது பண்ணுங்கள். இது பெஸ்ட்டு. அப்புறம் டெய்லி காலுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் போட்டு நீவி கொஞ்சம் பூண்டு ஒத்தடம், பூண்டு ஒரு துணிக்குள்ளே வச்சு கட்டி தேங்காய் பூ பூண்டெல்லாம் போட்டு அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி தோசைக்கல்லில் வச்சு ஒத்தடம்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் முழங்கால் வலி இப்படி ஆடி நடக்கிறாங்க. ஏன்னா கேஸு, அஜீரணம், வரிஸ் இப்படி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரி பண்ணிங்கன்னா சரியாக ஜீரணம் ஆகாது. அப்புறம் ஜீரணம் ஆகலைன்னா கேஸ் ஃபார்ம் ஆகிடும். கேஸ் ஃபார்ம் ஆனால் அப்படியே எலும்புகளுக்கு போய் இது பண்ணுறது எல்லாம் போய் அது தொந்தரவுப்படுத்தும். எலும்பெல்லாம் கேஸ் போய் உள்ளே பூந்துட்டு வலியை உண்டாக்கும். ஸோ நிறையா அப்படியே வரிசையாக கண்டினியூஸ் ப்ராசஸ் அதெல்லாம். அதனால் முடக்கத்தான் கீரையை வாரத்தில் 2 நாள் லைட்டாக கசக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம பெரிய செலவை தவிர்க்கிறோம் இல்லையா, மூட்டு ஆப்ரேஷன் அது இதுன்னு. கொஞ்சம் ஒரு 30 வயசு 35 வயசுலேயே ஆரம்பிச்சிடுங்க தயவுசெய்து. 30 வயசுலேயே கூட நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இப்போலாம் ரொம்ப கலப்பட உணவு. ஸோ அதனால் முடக்கத்தான் கீரை வாரம் 2 நாள் கண்டிப்பாக பொடியாவது சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. ரசம் வச்சு சாப்பிடுங்க, சூப் வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தொகையில் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு உடல் நலத்தை பாதுகாக்கணும். உணவே மருந்து. நம்ம எப்படி கடவுள் கொடுத்துருக்காரு. வி ஆர் பிளஸ்டு. இங்கே இந்தியாவில் இருக்கிறது பிளஸ்டு. நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒன்றுமே கருவேப்பிலை கூட கிடைக்காது. இந்த மாதிரி ஹேர்ப்ஸ் எல்லாம் பார்க்க சான்ஸே கிடையாது. இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஹோல் இந்தியா ஹேர்ப்ஸ் எல்லாம் நிறையா வளர்றது தானாக கடவுள் கொடுத்த வரம். நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் இல்லையோ. ப்ளீஸ் தயவுசெய்து முடக்கத்தான் கீரை அல்லது பொடியை வாங்கி இது பண்ணுங்கள். கீரையை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தொகையில் அரைச்சி நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சி கை படாமல் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தினமும் போட்டு ஒரு ஸ்பூன் நல்லா துவையல் போட்டு சாம்பார் ரசம்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் நல்லா உருக்கின நெய்யை விட்டு ஒரு ஸ்பூனு நல்லா சாப்பிடுங்க. சுட சுட பிசைஞ்சு ஜீரணம் ஆகிடும், கேஸ் ஃபார்ம் ஆகாது. அப்புறம் இந்த கால் வலி இருக்கு இல்லையா, பாத வலி, அதெல்லாம் போயிடும். முழங்கால் கண்டிப்பாக நல்லா சரியாயிடும். நீங்கள் வேணால் நான் சேலஞ்சிங்காக சொல்கிறேன். அதனால் அப்புறம் நடக்கணும் கொஞ்சம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சில விஷயம் டாக்டர்கிட்டையும் கேட்டுக்கோங்க. அதனால் அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். இந்த மாதிரி நல்ல உணவே மருந்துன்றது நல்ல கடவுளை நினச்சிட்டு மருந்து மாதிரி சாப்பிட்டு உடல் நலத்தை பாதுகாப்போம். சரியா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. சாதம், முடக்கத்தான் கீரை துவையல், பப்படம். இது பாசிப்பருப்பு, ஊற வைத்த பாசிப்பருப்பு, வெள்ளரிக்காய் சாலட். இது உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏதோ ஒரு சாலட் டெய்லி போட்டுக்கோங்க. சாலடெல்லாம் நிறையா அள்ளி சாப்பிடுங்க, காயை அள்ளி சாப்பிடுங்க, பொரியல் இருந்தால் அது நிறையா சாப்பிடுங்க. சாதம் அளவாக சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க எப்போவுமே. சரியா? தேங்க்யூ.